ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அன்றைக்கி போரோசில் போட்டிருந்தோம், அது டேமேஜாக வந்தனால ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அப்புறம் அமேசான்லேருந்து கீக் ரோபோ குக்கே நான் ஏற்கனவே வச்சுருக்க மாதிரி மாடல் அதே இது திரும்பியும் புக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போன தடவை இருந்ததை விட அந்த பார்ட் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட அதே 5.5 லிட்டர்ஸ் தான். வெயிட்டுமே கூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முதல்ல போன தடவை இருந்ததில் வந்து அதை எடுக்க முடியாது. இந்த தடவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு மெஷரிங் கப்பு, ரெசிபி புக்கு, ஒரு கரண்டி, அப்புறம் அந்த இது பிடிப்பாங்க இல்லையா மிட்டன்ஸாக, அது என்ன சொல்லுவாங்க, அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து இதை வச்சு ஈவினிங்கில் ஏதாவது ஒரு டிஷ்ஷு ரெடி பண்ணலாம், இனாக்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். சும்மா சிட்டு அந்த டப்பாக்குள்ளே உட்கார வைக்கலாம், என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. பிடிக்கல அவனுக்கு சுத்தமாக. பாருங்களேன், சில இதெல்லாம் க்யூட்டாக உட்காந்துருக்கும். எஞ்சி ஓடி வந்துட்டான். டெட்டு எப்பயுமே எதை பார்த்தாலுமே பயப்படுவான். அவனை உள்ளே போட்டதுமே இவன் பயந்துட்டு இங்கே உட்காந்துருக்கான். பாருங்க, ஓடி வந்துட்டான். இவன் அவ்வளோ சீக்கிரமாக பயந்த மாதிரி காட்ட மாட்டான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு கொஞ்சம் ஸ்டாக் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த லாஸ்ட்டாக 2 சேர்த்தேன் பார்த்தீங்களா, முதல்லே சேர்த்தோம் அப்படின்னா கருகிரும், ஜீரகமும் கடுகும். அது வந்து கொஞ்சம் அதெல்லாம் வறுபட்டதுக்கப்புறமா சேர்த்து வறுத்துட்டு கூடவே கொஞ்சம் கசகசா, இது எல்லாமே ட்ரையாக தான் வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் நிறையவே பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 15 மிளகாய் வத்தல் அதையும் ஜஸ்ட்டு போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்லேயே நல்லா பொரிஞ்சிரும். இப்போது இதை ஆறுனதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நிறைய செய்ய போகிறோம், அதனால தான் இந்த அளவுக்கு நல்லெண்ணெய். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதே மாதிரி உளுத்தம்பருப்பு. அது பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா 2-3 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயம், அதுவுமே கூட பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம்னா பொடிச்சு கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு இந்த சுண்டக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் மிக்ஸ்டாக அதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு உரிச்ச சின்ன வெங்காயம் பூண்டு சேர்க்க வேண்டாம் அப்படின்னா வெறும் வத்தல் மட்டும் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வெள்ளைப்பூடு, அதுவுமே கூட நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். ஸோ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வேகணும். ஸோ இது கூட தக்காளி சேர்த்ததும் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா திரும்பியும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது நல்லா தக்காளி வந்து குழஞ்சி வேகட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 2-3 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம மிளகா வத்தல் பொடிச்சு வேறு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ வறுத்து பொடிச்ச மசாலாவையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா வந்து வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டே நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 நிமிஷம் வதக்குனா போதும். அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இப்போது இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை அரைச்சி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், பட் தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா வத்த குழம்பு நல்லாயிருக்கும். இது கூட 2 நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காகவே கரைச்சி ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து அப்புறம் மிக்ஸி ஜார் அலசியும் ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பொடி சேர்த்துக்கிறேன். இன்னும் அவ்வளோதான். இதை மூடி போட்டு விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு குழம்பு கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா வத்த குழம்பு ரெடி. உப்பு பார்த்தேன் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, திருப்பி உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுறேன். நடுவில் மட்டும் கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கும் இதுவே தான் வச்சுக்க போகிறேன். ப்ளஸ் கத்திரிக்காய் வறுவல். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் மெனு. தயிர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா வற்றி குழம்பு எண்ணெய் மிதந்து வந்திருக்கு. ஒரு இது ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன், ஒரு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இந்த அளவுக்கு நமக்கு குழம்பு தூக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு சட்னி. நான் ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கேன். இந்த ரோட்டு கடையிலெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரியான சட்னி தான். வெங்காயம், தக்காளி, நிறையா பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி
அதுவுமே கூட வதங்கிட்டு இருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சதும் அதையும் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சட்னி ரெடி. ஸோ இது வந்து இப்போது ஈவினிங் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்பமும் வெஜ்ஜு ஸ்டூவும் தான். காலையில் ஆப்பத்துக்கு அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு 2 பேரும் கேரட் பீன்ஸ் கட் பண்ணுற சத்தம் கேட்டதும் வந்து நிற்கிறானுங்க கேரட் கேட்டுட்டு. ஸோ ஆளுக்கு ஒரு பீஸ் கேரட் கொடுத்ததும் சிட்டு வாங்கிட்டு அந்த பக்கம் போயாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 10-12 பீன்ஸு, 2 கேரட்டு இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் இஞ்சி துருவி எடுத்திருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4-5. இன்றைக்கி இப்போ இந்த புது குக்கர் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சாட் மோடில் வச்சுக்கிறேன், ஹையில் வச்சு. இதில் இப்போது தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திரப்பட்டை, கொஞ்சமாக மிளகு, ஒரு பிரிஞ்சி இலை. ஸோ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா வாசனையாக இருக்கும். காய்கறிக்கு பதில் முட்டை வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். நல்லா 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை நல்லா துருவி சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகா அதையுமே கூட கீறி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் போட போகிறதில்ல. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம், அவ்வளோதான். சூப்பராக இருக்கும் ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா இப்போது வெங்காயம், பல்லாரி வெங்காயம் 1, அது போக சொன்னேன் இல்லையா, 2 கேரட், 10-15 பீன்ஸு இதெல்லாம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை பட்டாணி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு அதையும் வந்து பொடியாக தான் கட் பண்ணியிருக்கேன். நார்மல் குக்கரில் கூட நம்ம வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ இது இன்றைக்கி புதுசாக வாங்கியிருக்கோம் இல்லையா, அதனால் இனாக்ரேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த இதில் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பலாம் வதங்கணும்னு இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் கடையில் வாங்கினது தான். வீட்டில் எடுத்த தேங்காய் பாலில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். பட் அந்த அளவுக்கு மெனக்கிறதுக்கு எனக்கு முடியறதில்ல, அதனால் கடையிலே வாங்கிடுறது. சில டைம் மேகியோட அந்த கோகனட் மில்க் பவுடர் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து மில்கே வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு. அவங்க வந்து 1ஆம் பாலில் முதல்ல வேக வைப்பாங்க, அப்புறமா நல்லா திக்கு பால் சேர்ப்பாங்க. நம்ம அந்த 1ஆம் பால் நினச்சிட்டு கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு போட்டு ஹையில் ஒரு 3 மினிட்ஸ் வச்சு விட்டுற போகிறேன். மேனுவல் செட்டிங் போயிட்டு இந்த இதில் ஹை இது செலக்ட் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸ் வச்சிடுறேன். அவ்வளோதான், அது தானே வெந்து ஆஃப் ஆகிடும். ஸ்டீம் போனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், காய் நல்லா வெந்திருக்கு. இப்போது நல்லா திக்கான பால் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு 1லேருந்து 2 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். ஒரு பேக்கெட் காலி ஆகிடுச்சு, இன்னொரு பேக்கெட்டும் எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இது இந்த கடையில் வாங்குகிற பால் ரொம்ப திக்காக இல்லை அப்படின்னா ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் கலந்தது கூட ஊற்றிடலாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்தேன், அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அது கூட நல்லா அந்த திக்கான தேங்காய் பால் சேர்த்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இது தேங்காய் பால் வந்து திக்காக சேர்த்ததுக்கப்புறம் ரொம்பலாம் கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட் இப்படி பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ சூப்பராக நல்லா கமகமான நமக்கு வெஜ் ஸ்டூ ரெடி. இது வீட்டிலே பால் எடுத்து செஞ்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஸ்டவ் மீன்ஸ் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்லேயே இன்னும் அந்த பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போது ஆப்பம் சுட்டுடலாமா? நல்லா ஒரு கரண்டு மாவு எடுத்துட்டு, என்கிட்ட இதுவும் இருக்குது கேஸ்டைன் இது, ஆனால் அது பயங்கர சூடாக இருக்குது, தூக்கி சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கனால நான்ஸ்டிக் இது வாங்கிட்டேன் திரும்பியும். ஸோ அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக நமக்கு ஆப்பம் ரெடி. நீங்களும் ஆப்பம்க்கு என்ன நான்வெஜ் சாப்பிட்றவங்க என்ன காம்பினேஷன் வச்சு சாப்பிடுவீங்க? நாளைக்கு காலையிலேக்கும் பாக்கி மாவு கொஞ்சம் இருக்குது, அதுக்கு வந்து கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். ஸோ கடலைக்கறி, ஆப்பம், இன்ஸ்டன்ட் இடியாப்பமும் வாங்கி வச்சுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுதான். நைட்டுக்கு அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சது. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஊற்றி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். அப்படின்னா வேலை முடிஞ்சது. மணி 8 கூட ஆகலை. இன்றைக்கி சீக்கிரமாகவே ஒரு 7 மணிக்கே டின்னர் பண்ணியாச்சு. ஹோப் இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.